இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லி மது கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரித்தது. கஸ்டடி காவல் முடிந்ததால் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 14 நாட்கள் காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். கெஜ்ரிவால் தங்களின் விசாரணைக்கு சரியான ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்று அமலாக்கத்துறை கூறியுள்ளது. எதை கேட்டாலும் மழுப்பலான பதிலையே தந்தார். அவரது வாக்குமூலத்தை முழுமையாக பதிவு செய்ய முடியவில்லை. எனவே இன்னொரு முறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய நிலை வரும் என்று கோர்ட்டில் அமலாக்கத்துறை கூறியது. கஸ்டடி விசாரணையின் போது கெஜ்ரிவால் 2 அமைச்சர்களை கைகாட்டியிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மது கொள்கை வகுத்த டெல்லி ஆம் ஆத்மி அரசு சவுத் குரூப் எனும் மது ஆலை தொழிலதிபர்களின் ரகசிய கூட்டணியிடம் பேரம் பேசியது. அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் வகையில் மது கொள்கை தயார் செய்து தர தக்க கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டது. முதற்கட்டமாக 100 கோடி ரூபாயை ஆம் ஆத்மிக்கு சவுத் குரூப் வழங்கியது என்பதுதான் அமலாக்கத்துறையின் பிரதான குற்றச்சாட்டு. இதில் ஆம் ஆத்மிக்கும் சவுத் குரூப் தொழிலதிபர்களுக்கும் மீடியேட்டராக இருந்தவர் விஜய் நாயர். ஆம் ஆத்மி கட்சியின் தகவல் தொடர்பு பொறுப்பாளராக இருந்தவர். இவர்தான் சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறார். இவர் கெஜ்ரிவாலிடம்தான் மிகவும் நெருக்கமாக இருந்தார். அவரது முகாம் அலுவலகத்தில் தங்கியிருந்துதான் வேலை பார்த்தார் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது. இதற்கு முன்பு கைதானவர்கள் அப்படித்தான் அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருந்தனர். இந்த சூழலில் கஸ்டடி விசாரணையின் போது கெஜ்ரிவாலிடம் இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த கெஜ்ரிவால், விஜய் நாயர் என்னிடம் ரிப்போர்ட் செய்ய மாட்டார். கல்வி அமைச்சர் அதிஷி, சுகாதார அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் ஆகியோரிடம்தான் தொடர்பில் இருப்பார் என்று கூறியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர். அதே நேரம் முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் மற்ற ஊழியர்களுக்கு தெரியாமல் விஜய் நாயர் ரகசியமாக தங்கியிருந்தது ஏன் என்று அதிகாரிகள் கேட்டதற்கு கெஜ்ரிவால் பதிலளிக்க மறுத்துவிட்டாராம். ஏற்கனவே இந்த வழக்கில் கைதான பிசினஸ்மேன் சமீர் மகேந்திரு அமலாக்கத்துறையிடம் பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருந்தார். அதில் கெஜ்ரிவால் விஜய் நாயர் உறவு குறித்து முக்கிய தகவலை சொல்லியிருந்தார். கெஜ்ரிவாலுடன் சந்திக்க ஏற்பாடு செய்வதாக விஜய் நாயர் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. வீடியோ காலில் கெஜ்ரிவாலுடன் பேச வைத்தார். அப்போது விஜய் நாயர் என் ஆள்தான், அவரை முழுசா நம்பலாம், அவருடன் பேச்சை தொடருங்கள் என்று கெஜ்ரிவால் சொன்னார் என்று அமலாக்கத்துறையிடம் சமீர் மகேந்திரு வாக்குமூலம் அளித்திருந்தார். இப்போது தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டு 2 அமைச்சர்களை கைகாட்டியிருக்கிறார் கெஜ்ரிவால்.